ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. கண்ணன் கடலினை நண்ணும் மணமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு இந்த நந்தலாலா கலாச்சார மையத்தில் பத்மநாபன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே அப்படிங்கிற தலைப்பில் பகவான் கிருஷ்ணனுடைய பெருமைகள், அவைகளை கண்ணனுடைய தாசன், கண்ணதாசன் அப்படிங்கிற சிறந்த கவிஞர், அவருடைய பாடல்லேருந்து சில வரிகள் அதை மட்டும் எடுத்து இங்கே சொல்ல போகிறேன். அதை ஒரு அரை மணி துளிகள் நாம் அனுபவிக்கலாம். அதில் அவர் சொல்லியிருக்கார், ஆரம்பம்போதே எப்படி ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னா, நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு, நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு, பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான், பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே அப்படின்னு தான் அவர் ஆரம்பிச்சிருக்க. இது எப்பேற்பட்ட சத்திய வாக்கியம் பாருங்கோ. எம்பெருமான் பரந்தாமன் நம்பினா காப்பாற்றுவான் அப்படிங்கிறது எது? நான்கு மறை தீர்ப்புன்னு அவர் போட்டிருக்கார். நான்கு மறை அப்படின்னா வேதம். வேதமே சொல்கிறது இந்த பரந்தாமன் காப்பாற்றுவான். வாழ்க்கையில் நம்பிக்கை தான் ரொம்ப வேணும். ஸ்ரத்தா சூக்தம் அப்படின்னு ஒரு சூக்தம் இருக்குது, வேதத்திலேயே இருக்குது. அது சொல்கிறது பகவான்கிட்ட நம்பிக்கை வேணும் அப்படின்னு சொல்கிறது. பகவத்கீதையிலையும் பகவான் கண்ணன் ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் அப்படிங்கிறான். உனக்கு நம்பிக்கை இருந்தால் ஞானம் ஏற்படும் அப்படின்னு அவன் சொல்கிறான். நம்பி வந்தவாளை அவன் கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. பாகவத புராணத்தில் அதிதி தேவிங்கிறவோ பெருமாளை குறித்து 12 நாட்கள் பயோவிரதம் இருந்தார். உடனே பகவான் காட்சி கொடுத்து சொல்கிறான், மதர்ச்சனம் நார்கதி கந்தும் அந்யதா, என்னை குறித்து நீ வழிபாடு பண்ணியிருக்க, அது வீண் போகாது அதிதி தேவி, நானே உனக்கு குழந்தையாக பிறப்பேன்னு சொன்னான். அதுதான் வாமன அவதாரம் அவன் எடுத்தான். அந்த பலன் எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அவனே சொல்கிறான். ஸ்ரத்தானு ரூபம் பலஹேது கத்வாத், உனக்கு நம்பிக்கை எவ்வளவு % இருக்கோ அவ்வளவு % உனக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறான். 200% நீ நம்பிக்கை வச்சுருந்த அப்படின்னா 2 மடங்காக பெருசாக உனக்கு பலன் கிடைக்கும். இல்லை நீ 50% தான் நம்பிக்கை உனக்கு இருக்குது அப்படின்னா அந்த அளவு தான் பலன் கிடைக்கும். அப்போ எவ்வளவு % நம்பிக்கை வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். குருவாயூரில் பூந்தானம் அப்படிங்கிற ஒரு பக்தர் குருவாயூரப்பனோட நேர்லேயே பேசுவார். அவர் இவன்கிட்ட ஒரு ஏழை பக்தர் இவர்கிட்ட கேட்டார், இது மாதிரி நான் டாக்டர்கிட்ட போனேன், எனக்கு ஒரு நோய் வந்துடுத்து, அதை குணப்படுத்துங்கோ அப்படின்னு சொன்னேன். டாக்டர் சொல்லிட்டா, இந்த நோயை குணப்படுத்தவே முடியாது, உனக்கு அவ்வளவுதான், இதோடு தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா. டாக்டர்லாம் கைவிட்டுவிட்டா. என்ன, உங்களுக்கு தான் குருவாயூரப்பன் நேரையே உங்களோட பேசுவாரே, அதனால் நீங்கள் அவர்கிட்ட கேட்டு எனக்கு குணப்படுத்த முடியுமான்னு கேட்டு சொல்லுங்களே அப்படின்னு சொன்னார் அந்த பக்தர். சரி, நான் போய் குருவாயூரப்பன்கிட்ட கேட்குறேன் அப்படின்னார் பூந்தானம். ஏன்னா பூந்தானத்தோடு பேசுவாரே, அதனால பூந்தானம் போய் குருவாயூரப்பன்கிட்ட கேட்ட. குருவாயூரப்பன் சொல்லிட்டான், என்னால் முடியாது அப்படின்ட்டான். அதை கேட்டு அதை அந்த பிராமணர்கிட்ட சொன்னார். அவர் உட்காந்து ஓன் அழ ஆரம்பிச்சுட்டார். அதே ஊரில் குருரம்மா அப்படின்னு ஒரு வயசான பாட்டி, பெரிய பக்தை, ஏண்டா அழற அப்படின்னு இந்த பிராமணர் பார்த்து கேட்டா, என்னோடய நோயை குணப்படுத்த முடியாதுன்னு குருவாயூரப்பனே சொல்லிட்டான் பூந்தானம் வழியா, அதனால நான் அழுதுன்ட்ருக்கேன். அப்படியா சொன்னான் குருவாயூரப்பன்? அப்படியா சொன்னான்? இது நான் போய் கேட்குறேன். இவள் வயசான மூதாட்டி, சாஸ்திரங்கள்லாம் ஒன்றுமே தெரியாது, வேதம் தெரியாது, ஆனால் குருவாயூரப்பனை ரொம்ப நன்னா தெரியும். திட விஸ்வாசம் அவன்கிட்ட இவளுக்கு. நேராக அவனுடைய சன்னதிக்கு போனால், ஏண்டா குருவாயூரப்பா,
அந்த பிராமணரோட நோயை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டியாமே, உன்னால் முடியாதது உண்டாடா? அப்படின்னா நீ குணப்படுத்தலை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, உன்னை தொலைச்சுடுவேன் அப்படின்னு மிரட்டினார். மிரட்டினொன்னே, மிரட்டாத குருரம்மா, நான் குணப்படுத்திடுறேன் அப்படின்னு விட்டான் குருவாயூரப்பன். குணப்படுத்திட்டான். இந்த செய்தி யார் காதில் போய் விழுந்ததுன்னா பூந்தானம் காதில் போய் விழுந்தது. அவர் நேர குருவாயூரப்பன் கிட்ட வந்தார். ஏண்டா என்கிட்ட மட்டும் முடியாதுன்னு சொன்னேன், இப்போ குணப்படுத்திட்ட அப்படின்ன உடனே அதுக்கு பகவான் குருவாயூரப்பன் சொல்கிறான், வெரி சிம்பிள் பூந்தானம், முடியுமா முடியாதா அப்படின்னு நீ கேட்ட. ஆனால் அந்த குருரம்மா ஒன்னால் முடியாதது உண்டா அப்படின்னு அவள் கேட்டாள். அவளோட நம்பிக்கைக்கு தான் நான் தந்த பரிசு அது அப்படின்னு சொன்னான். 2 பேரோட பிரார்த்தனையிலையும் வித்தியாசம் இல்லை, நம்பிக்கையில் வித்தியாசம் இருந்தது. இதுதான் நம்பினார் கெடுவதில்லை. அடுத்த வரி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனை காப்பு அப்படிங்கிறார். நல்லவன் அப்படின்னா தர்மத்தோட வழியில் நடக்கக்கூடியவன் நல்லவன். இவனுக்கு ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டால் என்ன பண்ணுவான், பகவான் கைவிட மாட்டான் அப்படின்னு அவன் இருப்பான். ஆனால் தீயவன் 1000 கெட்ட வழிகளில் அதர்ம வழியில் நடப்பான். தன்னோட முயற்சியால் தான் முன்னேறணும் அப்படின்னு அவன் நினைப்பான். சினிமாவில் கூட ஒரு டைலாக் ஒருத்தர் பேசுவார், கெட்டவனுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் ஆனால் கை விட்டுடுவான், நல்லவர்களை சோதிப்பான் ஆனால் என்றைக்குமே கைவிட மாட்டான்னு சொல்லுவார். நான் சொன்ன ஏழ்மை அப்படிங்கிறது ஏழையர்க்கும் ஆண்டவனை காப்புன்னு சொன்னமே. ஏழ்மை அப்படின்னா பணத்தில் ஏழ்மை நான் சொல்லலை, அறிவில் ஏழ்மை, ஞானத்தில் ஏழ்மை, ஏன் அனுஷ்டானத்தில் கூட ஏழ்மை. அது கூட சரியாக பண்ண மாட்டான். அப்படி இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது, அவளையும் ஆண்டவன் காப்பான். எப்படி காப்பான்? ஆயர்பாடி கோபிகைகள் எடுத்துக்கோங்க. அவளுக்கு என்ன ஞானம் இருந்தது? வேதம் படிச்சிருக்காளா, உபனிஷத் படிச்சிருக்காளா? ஒன்றுமே அவள் படிக்கலை. அவளுக்கு ஒன்றுமே தெரியவும் தெரியாது. இடக்கையால் என்ன வேலை பண்ணணும், வலக்கையால் என்ன வேலை பண்ணணும், இடக்கை வலக்கை தெரியாதவா அந்த கோபிகைகள்லாம். அப்படிப்பட்ட கோபிகைகள் கிருஷ்ணன் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடியவா. கிருஷ்ணன் சொன்னால், இந்திரனுக்கு நீங்கள்லாம் பூஜை பண்ணக்கூடாது, கோவர்த்தன மலை தான் நமக்கு சர்வ சம்பத்தியும் கொடுக்கறது, அதனால் நீங்கள்லாம் மலைக்கு பூஜை பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னால் சரி அப்படின்னு இப்போ எல்லாரும் ஒத்துண்டுட்டான். கிருஷ்ணனே சொல்லிட்டான் நம்ம மலைக்கு பூஜை பண்ணுவோம் அப்படின்னு. உடனே இந்திரனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. 7 நாள் கல் மாதிரி மழையை பொழிஞ்சுட்டானவன். உடனே வந்து எல்லாரும் கேட்டான், கிருஷ்ணா வழி வழியாக நடத்திருந்த இந்திர பூஜையை நிறுத்திட்டியே, அதனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு. அங்கேருந்து இருந்து அவள்லாம் கண்ணனை கோபிச்சிக்கவே இல்லை. என்ன பண்ணினா, கிருஷ்ணா எங்களை காப்பாற்று அப்படின்னு கை கூப்பி அவனை பிரார்த்திச்சான். காக்க வேண்டியது அவன் பொறுப்பு அப்படின்னு இவாளுக்கு ரொம்ப நன்னா தெரியும். மலையை தூக்கி பிடிச்சு அடைக்கலம் கொடுத்தான். எப்படி தூக்கி பிடிச்சான் அப்படிங்கிற நுட்பத்தை நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் பாடுற. மேனிறை கீழ்ப்புக மா புரள சுனை வாய்நிறை நீர் பிளிரச் சொரிய இன ஆனிரை பாடி அங்கே ஒடுங்க அப்பன் தீமழை காத்து குன்றம் எடுத்தானே அப்படிங்கிறார். இதில் அவர் சொல்கிற எப்படி பிடிச்சானா, தலைகீழா அப்சைட் டவுனா இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ஷேப்பில் தூக்கி பிடிச்சான் அப்படிங்கிறார் அவர். அந்த மலையில் சில மாடுகள்லாம் புல்லை மேய்ஞ்சின்றது தான் அந்த சமயம். நேராக பிடிச்சுட்டான் அப்படின்னா அதுகள்லாம் மாட்டிக்கும். கிருஷ்ணனை கேட்டாதான் காப்பாற்றுவான்னு இல்லை, கேட்காட்டாலும் காப்பாற்றக்கூடியவன். அந்த மாடெல்லாம் உருண்டு வந்து கிருஷ்ணனோட திருவடியில் வந்து விழுந்துடுச்சு. அவைகளையும் அவன் காப்பாற்றினான். அதனால இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ஷேப்பில் பிடிச்சானான். 7 நாட்கள் எல்லாரும் மலைக்கு கீழே இருந்தாலே அவளுக்கெல்லாம் பசி தாகம் ஒன்றுமே கிடையாதா அப்படின்னா, பகவானே பார்த்துட்டு இருந்தால் பசி தாகம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனாலும் கொஞ்சம் பேருக்கு என்ன மாதிரி பக்தியே இல்லாதவா என்ன பண்ணுவா, பசிக்கிறதே ஏதாவது சாப்பிடலாமேன்னு தோணும் இல்லையா? அதனால கோவர்த்தன மலையில் உள்ள அருவிகள்லாம் என்ன பண்ணித்தான் கீழ் நோக்கி அப்படியே கொட்டுறதான். நல்ல சுத்தமான நீர். அதை குடித்தா மரங்களில் காய்கள் கனிகள் எல்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் பறித்து தானும் சாப்பிட்டு முதல்ல கிருஷ்ணனுக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு தானும் சாப்பிட்டானான், அவனுக்கும் கொடுத்தானான். அப்புறம் கண்ணனையே 7 நாள் உட்காந்து
பால் இருந்தது இல்லையா, பசுக்கள்லாம் இருந்தது, பாலை கறந்து அவனுக்கும் நிவேதனம் பண்ணிட்டு தாங்களும் குடித்தாள். இப்படி 7 நாட்கள் அவனையே தரிசனம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாளாம். அப்போது இந்திரனுடைய கர்வத்தை பகவான் அடக்கி காண்பிச்சான். நல்லவராகவும் ஏழையாகவும், ஏழைனா வேற புகலிடம் இல்லாதவர்களாக இருந்தால் அவளை கூட அவன் காப்பாற்றுவான். லோகத்தில் யாருமே அனாதைகள் அப்படின்னு கிடையாது. எப்படி காப்பாற்றுவான் அவன்? பசிக்கு விருந்தாவான், நோய்க்கு மருந்தாவான். நம்ம எல்லாருக்குமே பிறவி பிணிங்கிற பசி, அந்த நோய் இருக்குது. இதுக்கு மருந்து யார் அப்படின்னா அவன் தான் மருந்து. சரி, அவன் கொடுத்த மருந்தை நம்மளாம் சாப்பிட்றோம், பிறவி பிணி குணமாயிடுது, முக்தி கிடச்சி நம்மளாம் வைகுண்டம் போயாச்சு. அங்கே போனால் அகமன்னம் அகமன்னம் அகமன்னாதகன்னு வேதத்தின்படி அவனே சக்கரை பொங்கலாக விருந்தாக இருக்கான். நமக்கெல்லாம் பசிக்கு விருந்தாக இருக்கான் அங்கே. இதைத்தான் அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தின்னு ரெண்டையும் நடத்தி கொடுப்பான் அந்த பகவான் அப்படின்னு பெரியாழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்கிறார். ஆனிரை மேய்க்க நீ போதி அருமருந்து ஆவது அறிவாய் அப்படின்னு அருமருந்தாய் இருக்கான் அவன் அப்படிங்கிறார் அவர். பாபங்கள்ங்கிற கர்மாவை போக்கும் ஆன்டிபயாட்டிக் அவன் தான். நம்மளுடைய உடலுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடிய டானிக்காகவும் அவன் தான் இருக்கான். அதனால தான் பசிக்கு விருந்தாவான், நோய்க்கு மருந்தாவான் அப்படின்னு பாடினார் கண்ணதாசன். அப்படிப்பட்ட அந்த பரந்தாமனுடைய சன்னதிக்கு வாராய் நெஞ்சே அப்படின்னு எல்லாரையும் அவன் அழைக்கிறார் அவர். நாமளும் அந்த பரந்தாமன் சன்னதியில் உட்காந்து வாராய் நெஞ்சேன்னு நம்ம மனசார அவன்கிட்ட நம்ம மனசை சமர்ப்பணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அப்படி வந்துட்டோம். மனசார அவனுடைய சன்னதிக்கு வந்துட்டா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் அப்படிங்கிறார் அவர். அவன் நம்மை தேடி வரணும்னா சிறந்த வழி என்ன அப்படின்னா, அன்போட அவனை அழைச்சி கண்ணா வாடான்னு சொல்லி அழைச்சி 2 சொட்டு கண்ணீர் விட்டால் போகிறோம், அவன் நம்மளை தேடி வந்துடுவான். அப்படி யாராவது விட்டுருக்காளான்னா அப்படி விட்டார். யார்? கனகதாசர் அப்படிங்கிற ஒரு மகான். இவர் தாழ்ந்த குலத்தைச் சேர்ந்தவர் தான். இவரை உடுப்பி கிருஷ்ணன் கோவிலுக்குள்ளே விடமாட்டேன்னு சொல்லிட்டா அந்த பண்டிதாள்லாம் விடலை. இவருக்கோ கிருஷ்ணனை தரிசிக்க முடியலையே அப்படின்னு கண்ணீர் மல்க நிறைய அபங்கங்கள்லாம் பாடுவார் அவர். இவரோட அபங்கங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப அந்த அப்படியே அந்த உடுப்பி கோவிலை வெளிப்பிரகாரத்தை சுற்றி வர அபங்கங்கள் பாடிண்டே சுற்றி வர, அவனை பார்க்க முடியலையே தரிசிக்க முடியலையே அப்படின்னு இவர் சுற்றி வர கர்ப்ப கிரகத்துக்குள்ளே இருக்கிற அந்த கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா அச்சா திருமேனி கொஞ்சம் கொஞ்சமாக அவனும் சுற்ற ஆரம்பிச்சுட்டான். இவர் எந்த பக்கம் போகிறாரோ அந்த பக்கம் அவனும் இப்படி சுற்றிகிட்டே வரானான். கோவில் அர்ச்சகர் பார்த்தார், இது என்னடா அது, இவ்வளோ நாள் ஒழுங்காக நின்றுட்டு இருந்த, இப்போ சுற்றிகிட்டே இருக்காரே என்னாச்சு அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக அந்த உடுப்பி கிருஷ்ணனுக்கு. இப்போ ஏற்பட்ட ஒரு பக்தனை வாழலாம் உள்ளே விட மாட்டேங்கிறாளே, அவன் தான் என்னை பார்க்க முடியாது, ஆனால் நான் அவனை பார்க்கலாமே அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தான். அந்த கோவில் சுவத்தை ஒரு பார்வை பார்த்தான். அங்கே ஒரு ஜன்னல் உருவாயிடுது. கனகா கனகா அப்படின்னு நின்றுட்டு அங்கேருந்து கூப்பிடுறான் அழகா. உடனே ஓடி வந்து கை கூப்பி கண்ணனை சேவிச்சார் அவர். அந்த ஜன்னல் வழியாக அவன் தரிசனம் பண்ணினான். அந்த ஜன்னலுக்கு கனகத்வாரம், கனக கிடுக்கி அப்படின்னே பேர். அது வழியாக தான் நாம்பெல்லாம் இன்றைக்கி அந்த உடுப்பி கிருஷ்ணனை சேவிக்கணும். பக்தன் கண்ணீர் சிந்தினா பகவானால் பொறுத்துக்கவே முடியாது, பக்தனால் கூட பகவானை பிரிஞ்சு இருக்கவே முடியாது. அதைத்தான் சொன்னார், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். எப்படி வருவான் அந்த கண்ணன்? தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான். எந்த கண்கள் அவனை தரிசிக்கணும்னு ஆசைப்படுறதோ தேடுறதோ அவள் கண்களில் வந்து நின்றுடுவான். இதை நம்மாழ்வார் 10 பாசுரத்தில் பாடியிருக்கார். அந்த 10 பாசுரத்தையும் அடியே நீங்கள் சொல்லலை, அதை கண்டென்ஸ் பண்ணி ஒவ்வொரு பாசுரத்துலேயும் என்ன வேர்டு இம்பார்ட்டண்ட்டுங்கிறத மட்டும்தான் நான் இங்கே சொல்கிறேன். நம்மாழ்வாருடைய கண்ணுக்குள்ளே வரணும்னு பெருமாளுக்கு ரொம்ப ஆசை. உடனே வர முடியல. அவன் என்ன பண்ணா தெரியுமா? முதல் பாசுரத்தில் சொல்கிறார், நம்மாழ்வார் இருக்கிற ஏரியா பக்கம் வந்தானான்.
இந்த காலத்தில் கூட லவ் பண்ணுற அப்படின்னா முதல்ல அவள் ஏரியா பக்கம்தான் வருவான். அந்த மாதிரி இந்த கண்ணனும் நம்மாழ்வார் இருக்கிற ஏரியா பக்கம் வந்தானா அந்த திருவின் மணாளர். அப்புறம் என்னோட சூழல் உளானே அப்படின்னார். அடுத்ததாக என்னுடைய அருகில் உளான் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சொன்னார் என்னுடைய ஒக்கலையில் உட்காண்டான். ஒக்கலைன்னா மடியில் வந்து உட்காந்துட்டான். அடுத்த பாசுரத்தில் சொல்கிறார் மாயன் என் நெஞ்சில் உளானே அப்படிங்கிறார் அடுத்த பாசுரத்தில். அதுக்கப்புறம் என் தோள் மேலே ஏறி உட்காந்துட்டான். அப்புறம் என் நாவில் உளான் அப்படின்னு நாக்குக்கு வந்துட்டான். அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய கமலக்கண்ணன் என் கண்ணில் உள்ளான் காண்பன் அவன் கண்களாலே அப்படின்னு என்னுடைய கண்ணுக்குள்ளே அவன் வந்துட்டான். நான் பார்க்குறதே அவனுடைய கண்களால் தான் எல்லாரையும் பார்க்குறேன் அப்படின்னாரு. அப்பவும் அந்த கண்ணனுக்கு திருப்தி ஏற்படலையா, தன்னோட திருவடியை என்னுடைய தலையில் பதிச்சுட்டான் அப்படின்னு அவர் மகிழர். இதுதான் தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான். யாருக்கு? நம்மாழ்வாருக்கு. கோபிகளோட கண்கள்லாம் கண்ணனை காணுமே கண்ணனை காணுமே அப்படின்னு தேடித்தான். எப்போ? ராசலீலை நடந்தபோது. அங்கள் நாம் அந்தரே மாதவக அந்தரே மாதவம் மாதவம் ச அந்தரே நாங்கனா இத்தமா கல்பிதே மண்டலே மத்தியகः சஞ்சதௌ வேணுனா தேவகி நந்தனக அப்படின்னு ஒரு கோபிகை ஒரு கிருஷ்ணன், ஒரு கோபிகை ஒரு கிருஷ்ணன். யார் யாருக்கு குட்டையாக இருக்கிறவளுக்கு குட்டை கிருஷ்ணன் வேணும்னு ஆசைப்பட்டா குட்டை கிருஷ்ணன், நெட்டையாக இருக்கிறவளுக்கு நெட்டையாக இருக்கிறவன் வேணும்னு ஆசைப்பட்டா நெட்டை கிருஷ்ணன், கருப்பாக இருக்கிறவனுக்கு வெளுப்பாக வேணும்னு கேட்டால் வெளுப்பா கிருஷ்ணன். இப்படி பல ரூபங்கள் எடுத்துட்டு அவளோட ராசலீலை பண்ணிட்டு இருந்தான். அவளுக்கெல்லாம் அப்படியே நம்மளோட கிருஷ்ணன் ஆடின்னு இருக்கானே அப்படின்னு கர்வம் வந்துடுது. இதை சௌபக மதம் அப்படின்னு சொல்லுவா பாகவதத்தில். உடனே இவாளுக்கு கர்வம் வந்துவிட்டேன்னு ஒன்று மறைஞ்சுட்டானா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் தேட ஆரம்பிச்சுட்டா. அந்த சமயம் ராதை சொல்கிறா எல்லார்கிட்டையும், அவள் தான் லீடர் இவாளுக்கெல்லாம் சொல்கிறா, கண்களில் தேடல் இருக்கணும், நாவில் நாமம் இருக்கணும், அப்போது அவன் நம்மளை விட்டு அவனால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் கோபிகா கீதத்தை பாடுவோம் வாங்கும் அப்படின்னு சொல்லி அவள் தான் அப்போ கோபிகா கீதம் பாடினா. பாகவதத்தில் ரொம்ப ஃபேமஸ் அந்த கீதம். ஜயதி தேதிகம் கிருஷ்ண ஜன்மனா பிரஜ ஸ்ரயத இந்திரா கிருஷ்ண சஸ்வதத்ரஹி தைத திருஷ்யதாம் கிருஷ்ண திக்ஷுதாவக त्वयि திருதாசவா கிருஷ்ண துவாமி சின்வதே அப்படின்னு கோபிகா கீதம் பாடினா. அதில் ஒரு இடத்துல சொல்கிறா, கண்ணா உன்னோட திருவடி காட்டிலையும் மெட்லையும் போய் முள்ளெல்லாம் குத்தி வலிக்க போகிறதேடா, எங்கடா நீ போயிட்ட அப்படின்னு அழுறார்களாம். அவள் அழுததை பாகவதத்தில் சுகபிரம ரிஷி எடுக்கிறார். ருருதுகு சுஸ்வரம் ராஜன் கேவி 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 அழுதாளாம் கிருஷ்ண தர்சன லாலசாக. வெயிலில் பட்ட புழு மாதிரி துடிச்சாளாம். கண்ணனை காணுமே உன் கால் வலிக்குமே முள்ளு குத்துமே எங்கடா போயிட்டேன்னு அழுதா அப்படின்னு அவர் எடுக்கிறார். இப்போ என்னாச்சு? ஐயோ இப்படியா பக்தி இருக்கணும் அப்படின்னு துடிச்சு போயிட்டான் அவன். உடனே தாசாமாவிர பூச்சௌரியே ஸ்மயமான முகாம்புஜக பீதாம்பரதர ஸ்ரக்வே சாட்சாத் மன்மதக அப்படின்னு மன்மதனா சல்லுன்னு அவள் முன்னாடி வந்து குதிச்சு மறுபடியும் எல்லாரோடையும் ராசம் ஆடினான் அப்படின்னு. இதுதான் தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான். சும்மா வரமாட்டான். எப்படி வருவான்? தீபம் ஒன்று கையில் ஏந்தி கண்ணன் வந்தான். தீபம் அப்படின்னு நான் கையில் விளக்கு பிடிச்சுட்டா வரான் இல்லை. தீபம்னா ஞானம்ங்கிற ஒளியை கொடுத்து அறியாமைங்கிற இருட்டை போக்குவான். அதை பூதத்தாழ்வார் அழகாக ரொம்ப அழகாக ஒரு பாசுரத்தில் எடுக்கிறார். அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணற்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் அப்படிங்கிறார். நம்ம உள்ளத்தில் பக்தியை ஒரு அகலா வச்சுடணுமா, ஆர்வத்தை அதில் நெய்யாக ஊற்றிட்டு சிந்தனைங்கிறத திரியாக மாற்றி வச்சுட்டோம்னா ஞானங்கிற தீபத்தை அவன் வந்து ஏற்றுவான் அப்படிங்கிறார் பூதத்தாழ்வார். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு ஒரு ஆச்சாரியனாக வந்து அர்ஜுனனுக்கு பகவத்கீதைங்கிற ஞான தீபத்தை ஏற்றினான்.
அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல. அடுத்த வரியில் சொல்கிற, கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான். பக்தர்கள் அவனை எந்த ரூபத்தில் பார்க்கணும்னு ஆசைப்படுறாளோ அந்த ரூபத்தில் அவளுக்கு காட்சி கொடுப்பான் அப்படிங்கிற. ஆழ்வார் கூட ஒரு இடத்துல இதை சொல்கிறார், தமர் உகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே. யார் யார் எந்தெந்த உருவத்தில் ஆசைப்படுறாளோ அந்த உருவத்தில் அவன் காட்சி கொடுப்பான் அப்படிங்கிறார். பகவத்கீதையில் கண்ணனும் இதே தான் சொல்கிறான், ஏ எதாமாம் பிரபத்தியந்தே தாம் சதைவ பஜாமியகம் அப்படின்னு. ஆனால் அஷ்டபதியில் ஜெயதேவர் எடுத்த உடனே முதல் ஸ்லோகத்திலேயே இதை தான் ஆரம்பிக்கிறார், எந்த ரூபத்தில் அவன் காட்சி கொடுத்தான் அப்படின்னு. மேகைர் மேதுரமம்பரம் வனபுவக ஷாமாஸ்தமாலத்ருமைஹி நக்தம் பீருரயம் தமேவ ததிமம் ராதே கிருஹம் பிராபய இத்தம் நந்தநிதே சதச்சலிதயோஹோ பிரத்யத்வகுஞ்சத்ருமம் ராதா மாதவயோ ஜெயந்தி யமுனா கூலே ரகக்கேளையக அப்படின்னு இந்த அஷ்டபதியை முதல்ல ஆரம்பிக்கிறார். இதில் சொல்கிற, ஒரு நாளைக்கு சாயங்காலம் நந்தகோபர் பல கோபர்களோட பிருந்தாவனம் போயின்னு இருக்கார். அப்படி பிருந்தாவனம் போகிறபோது கூடவே 2 வயசு குழந்தை கண்ணனையும் இடுப்பில் தூக்கி வச்சுட்டு நடந்து போயின்னு இருக்க. திடீர்னு பார்த்தா வானம் இருட்டி போயிடுத்து, மழை வர மாதிரி ஆயிடுச்சு. இருட்டை கண்டா குழந்தைக்கு பயம். அதனால ராதை வந்தா இப்போ குழந்தையை கொடுத்துடலாமே அப்படின்னு நினச்சார். எல்லாம் இந்த பயப்படுற மாய வேலை. உடனே ராதை மின்னல் மாதிரி வந்துட்டாளாம். உடனே ராதே இங்கே வா, இந்த குழந்தைய கொண்டு போய் அம்மா யசோதை கிட்ட விட்டுடு, நம்ம இருட்டை பார்த்தா பயப்படுவான், மழை வேற வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாராம். இப்போ ராதைக்கு வயசு 18 வயசு. எங்கேயுமே ராதைக்கு வயசு கூட தான், கண்ணனுக்கு வயசு குறைச்சல் தான் அப்படின்னு தான் சொல்லுவாள். குழந்தைய இடுப்பில் தூக்கிண்டு அவள் வரா, இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவளுக்கு ஆசை வந்துடுச்சு. உடனே கண்ணன் என்ன பண்ணியான், மன்மதனா ஜல்லுன்னு குழந்தை கீழே குதித்து 25 வயசு இளமையோட காட்சி கொடுத்துட்டான். 2 பேரும் அந்த இடத்துல கல்யாணம் பண்ணிண்டாளாம். பிரம்மா தான் புரோஹிதர் அப்படின்னு சொல்லுவாள். அவர் நான் சொல்லலை, இதெல்லாம் ஜெயதேவர் சொல்கிறார் இந்த இடத்துல, இந்த அஷ்டபதியில். பிருந்தாவனத்தில் பண்டீரவனம் அப்படிங்கிற இடத்துல கல்யாணம் ஆச்சுன்னு நம்ம நாச்சியார் திருமொழியில் நாச்சியாரே பாடுறான், பண்டீரவனத்தை என் உய்த்திடுமேன்னு. அந்த பண்டீரவனத்தில் 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. நானும் அந்த இடத்த சேவிச்சிருக்கேன், ரொம்ப நன்னா இருக்கும். அங்கே ராதையும் கிருஷ்ணனும் இருக்கிற ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த இடம் தான் பண்டீரவனம் அப்படின்னு சொல்லுவாள். ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம் ஆச்சு. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த ரூபத்தில் வந்துட்டான். அந்த ரூபத்தில் காட்சி கொடுத்து அவளை கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் 2 வயசு குழந்தையாக மாறி ராதையோட இடுப்பில் ஏறி உட்காந்து வீட்டுக்கு வந்துட்டான் கண்ணன். இதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் ஜெயதேவர் அஷ்டபதியில் முதல்ல எடுக்கிறார். யார் குழந்தையாக பார்க்க ஆசைப்பட்டாலோ அவளுக்கு குழந்தையாக காட்சி கொடுப்பான். யாருக்கு மன்மதனாக பார்க்கணும்னு ஆசை இருக்கோ அவளுக்கு மன்மதனாக காட்சி கொடுப்பான். அப்படிங்கிறது தான் கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் அப்படின்னு சொல்கிறார். நம்ம மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும், அத்தனைக்கும் அவன் பதில் கொடுத்துடுவான். கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான் அப்படிங்கிற வரிகள் சொல்கிறது. கிருஷ்ண லீலைகளெல்லாம் நம்ம ரசிக்க தொடங்கிட்டோன்னா நமக்கு பல சந்தேகங்கள்லாம் வரும். அதுவே அவனே பதில் கொடுத்துடுவான். வெண்ணையை சாப்பிட்டாங்கிறமே, பானைக்குள்ளே இருக்கிற வெண்ணையை கிருஷ்ணன் திருடி சாப்பிட்டான்னு சொல்கிறோமே, இதில் என்ன தாத்பரியம் அப்படின்னு இந்த லீலையில் ஒரு கேள்வி நமக்கெல்லாம் வரும். ஏன்னா வெண்ணெய் சாப்பிட்டான்னு சொல்லிட்டு போனால் சின்ன குழந்தைகள் வேணா ஓஹோ வெண்ணெய் சாப்பிட்டான் அப்படின்னு நினச்சிக்கும். ஆனால் நமக்கெல்லாம் ஏன் வெண்ணெய் சாப்பிட்டான் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. பானை தான் நம்மளுடைய சரீரம். இந்த சரீரத்துள்ள இருக்கிற ஆத்மா தான் வெண்ணெய். இந்த ஆத்மா அவனுக்கு சொந்தம். அதை அவன் திருடி எடுத்துட்டு தங்கிட்ட சேர்த்துக்கிறான் அப்படிங்கிற பதில் கிடைச்சிடுது. கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்துட்டான். அதே மாதிரி காளியன் நர்த்தனம் பண்ணுறானே, காளியன் மேலே நாட்டியம் ஆடி அந்த பாம்பை அடக்கிற மாதிரி நம்மளுடைய 5 புலன்களையும் நாட்டியம் ஆடி நம்மளுடைய மனசையே அடக்கக்கூடியவன். இப்படி கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த அடி சொல்கிற, தர்மம் என்னும் தேரில் ஏறி கண்ணன் வந்தான், காடாத துயர் தீர்க்க கண்ணன் வந்தான். தர்மம் என்னும் தேரில் தான் கண்ணன் வந்தான்னு சொல்லுவோம்.
தர்மங்கிற தேரில் எப்படி ஏறிண்டு வந்தாவும் அப்படின்னா வேதம் தான் தர்மங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த வேதத்தையே தனக்கு தேராக வச்சுருக்கானா. வேதத்தை எப்படி தேராக வச்சுக்க முடியும் அப்படின்னா வேதாத்மா விககேஸ்வரக அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். 10 பாசுரம் பாடியிருக்கார். அதாவது கருட பஞ்சாசம். அதில் சொல்கிற கருடன் தான் வேத வடிவம். அவருடைய திருமேனியில் வேத மந்திரங்கள் அத்தனையும் வெவ்வேறு அவயவங்களாகவே அவருடைய திருமேனியில் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அந்த கருடனை தனக்கு வாகனமாக கொண்டு வந்தான். அதுதான் தர்மம் என்னும் தேரில் ஏறி கண்ணன் வந்தானே. தாழாத துயர் தீர்க்க கண்ணன் வந்தான். யாரோட துயரை வந்து தீர்த்தான் அப்படின்னா ஆதி மூலமே அப்படின்னு அழைச்சதே கஜேந்திர யானை. அதோடைய துயர தீர்க்கத்துக்காக ஹரி பகவானா கருட வாகனத்தில் வந்துட்டான். அந்த ஹரி பகவான் கருடன் மேலே ஏறிண்டு வர அதை நம்ம சிந்தனை பண்ணினா ஹரி 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 ஹரியேன்னு அவனை சிந்தனை பண்ணினோம்னா காலம்பரை எழுந்துக்கிற போது பிராத்த காலத்தில் எழுந்த உடனே இதை மாத்திரம் தான் சொல்லணும். அந்த ஹரி பகவானை நினைக்கணும்னு சொல்லுவா நம்ம ஆண்டாள் நாச்சியார். இது மட்டும் அந்த இடத்துல மட்டும் வரல. அவன் துவாபர யுகத்தில் நரகாசுரனை வதைக்கிறதுக்காக கருட வாகனத்தில் கிருஷ்ணன் சத்யபாமாவோட வந்தான். அவன் சாகிற போது, நரகாசுரன் சாகிற போது கண்ணபிரான் கிட்ட வந்து ஒரு வரம் கேட்டானான். என்ன வரம் கேட்டான் சொல்லுங்க, உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா என்ன வரம் கேட்டான் அவன்? நரகாசுரன் என்ன வரம் கேட்டான்? இறந்த நாள் எல்லாரும் கொண்டாடணும், தீபாவளியா அப்படின்னு வரம் கேட்டான். நம்ம சொல்லுவோம். தீபாவளியை ராமருடைய காலத்தில் கொண்டாடி இருக்கார், விளக்கேற்றி வழிபட்டிருக்காருன்னு அங்கே இருக்குது ராமாயணத்தில். அப்போ இவன் எதுக்கு தீபாவளியை இறந்த நாளை கொண்டாடணும்னு கேட்க போகிறான்? அது கேட்கலையாம். இவன் என்ன கேட்டான் தெரியுமா? நதிநீர் இணைப்பு திட்டத்தை அன்றைக்கே அவன் கேட்டுட்டான். நதிநீர் இணைப்பு திட்டம்னா தீபாவளி அன்னைக்கு யார் விடியற் காலம்பரை எண்ணெயை தேய்ச்சிண்டு எந்த தண்ணியில் குளித்தாலும், அது கிணத்து தண்ணியோ பைப்பு வாட்டரோ இல்லை பிஸ்லரி வாட்டரோ, உனக்கு எந்த வாட்டர் அவைலபிளோ அதை எடுத்து நீ குளிச்சேன்னா காலம்பரை, விடியற் காலம்பரை 7 மணிக்கு 8 மணிக்கு இல்லை 3-4 மணிக்கு எழுந்து விடியற் காலம்பரை குளிக்கிறவாளுக்கு அது கங்கா ஜலத்தில் ஸ்நானம் பண்ணின புண்ணியத்தை எல்லாருக்கும் கிருஷ்ணா நீ கொடுக்கணும் அப்படின்னு தான் அவன் வரம் கேட்டான். அதனால் கேட்டவருக்கு கேட்டபடி கொடுத்துட்டான். கடைசியாக சில வரிகளில் பிருந்தாவனம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி முடிக்கிறார் கண்ணதாசன். பிருந்தாவனம் எப்படிப்பட்டது? உடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம். உடவர்கள்னா நடக்க முடியாதவா கிடையாது. உடம்பு கைகாலெலாம் நன்னா இருந்தும் எங்கேயுமே எந்த புண்ணிய க்ஷேத்திரத்துக்கும் போகாமல் அவனை போய் தரிசிக்காமல் இருக்கிறவாளைத்தான் முடவன் அப்படிங்கிறார் இங்கே. இப்படிப்பட்டவன் ஒரு தடவை பிருந்தாவனம் போயிட்டா அடிக்கடி பிருந்தாவன யாத்திரை அவளை போக வச்சுடுமா. ஒரு தடவை போனான். ஏன்? கிருஷ்ணனுடைய பாத தூளி பட்ட மண் இல்லையா, அதனால் அவளை போக வச்சுடுமா. இது செகண்டரி தான். ஆனால் எது பிரைமரி தெரியுமா? கிருஷ்ண பக்தைகளான கோபிகைகள் பாதம் பட்ட மண், அந்த அடியாரோட பாத தூளிக்கு அத்தனை சிறப்பு. அதனால உங்களை பிருந்தாவனத்துக்கு போக வச்சுடும் அப்படின்னு. இந்த சிறப்பை குலசேகர ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் எடுக்கிறார். மார் ஏறெடுத்ததும் ஏனமாய் நிலம் கீண்டதும் முன் ராமனாய் மாரடர்த்ததும் மண் அளந்ததும் சொல்லி பாடி வன் பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்டு அரங்கன் கோவில் திருமுற்றம் சேரு செய் தொண்டர் சேவடி செழும் சேரு என்று என் சென்னிக்கு அணிவனே அப்படிங்கிற. இதில் என்ன சொல்கிற? ஸ்ரீரங்கத்தில் 2 பக்தாள். அவள் திருமுற்றத்தில் உட்காந்து கண்ணனுடைய ரங்கநாதருடைய திருமுற்றத்தில் உட்காந்து பேசின்னு இருந்தாளாம். வம்பு பேசலை, பகவானுடைய பெருமையை பேசின்னு இருந்தாளாம். ஒரு பக்தர் நிலம் கீண்ட வராக பெருமானுடைய பெருமையை பேசின்னு இருக்காராம். இன்னொரு பக்தர் மண் அளந்த வாமனுடைய பகவானுடைய பெருமையை பேசுகிறாளாம். இப்படியே 2 பேரும் பேசுகிறா. என்றைக்குமே உபன்யாசம் பண்ணுறவாளை பேசுன்னு சொல்லிட்டா போகிறோம், நிறுத்தவே மாட்டாள், பேசிகிட்டே இருப்பாள். அந்த மாதிரி அவள் 2 பேரும் பெருமாளை பற்றியே பேசுகிறா. அப்படி பேசுகிறா, அப்படியே குரல் தழுதழுத்து பெடுத்து கண்ணீர் விடுறா. கண்ணீரே பெருகி அப்படியே பெண்ணீர் நிறைய ஆறா ஓடுறது. அந்த திருமுற்றத்தில் ஆறா ஓடின்னு இருக்கு. திருமுற்றம் முழுக்க ஆறா ஓடி அங்கே இருக்கிற மண் சேரெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் போய் கலந்து சேரா பெடுத்தான். அப்போ என்ன ஆயிடுது? அந்த கண்ணீரும் அந்த மண்ணும் சேர்ந்து சேரா போயிடுது. பக்தர்களுடைய கண்ணீர், இவா 2 பேர் கண்ணீர் விட்டா இல்லையா, அந்த கண்ணீரும்
பாகவதாளுடைய பாத தூளி, அந்த மண்ணில் என்ன இருக்குது, பாகவதாளுடைய பாத தூளி ரெண்டும் கலந்து ஒரு சுவையான ஒரு சேர் கிடச்சி கொடுத்தான். அந்த சேரை எடுத்து என்னுடைய திலகமாக நான் நெத்திக்கு இட்டுப்பேன், அது போருங்கிறார் குலசேகர ஆழ்வார் இந்த பாசுரத்தை. அப்போ பிருந்தாவன மண்ணில் இன்றைக்கும் பக்தர்கள்லாம் விழுந்து புரளுவா. நீங்கள் பிருந்தாவனம் போனீங்கன்னா இந்த இடத்துல தான் கிருஷ்ணன் விளையாடினான்னு ஒரு இடத்த காமிப்பா. அங்கே நம்மளாம் விளையாடணும், அங்கெல்லாம் ஓடி பிடிச்சி விளையாடுவா, எல்லோரும் விழுந்து புரளுவா. ரொம்ப நல்ல இடம் அந்த இடம், பார்க்கவே ரம்மியமாக இருக்கும் அந்த இடம். அடுத்த லைனில் சொல்கிற, மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம். ஞானமே மூடர்கள்னால் ஞானமே இல்லாதவர்கள்னு ஒரு தடவை பிருந்தாவன மண்ணில் போய் புரண்டுட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு ஞானம் பக்தி ரெண்டுமே கிடச்சிடுமா. கண்ணபிரான் மதுராவுக்கு போயிட்டான், கோபிகைகள்லாம் ரொம்ப அழுதுன்னு இருந்தா, நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு. அப்போது கண்ணன் என்ன சொன்னான், தன்னோட ஃப்ரெண்டு உத்தவனை கூப்பிட்டு, பிருந்தாவனத்தில் கோபிகைகள்லாம் ரொம்ப என்னை பிரிஞ்சு தவிக்கிறாப்பா, நீ போய் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வான்னு அனுப்பினான் உத்தவனை. உடனே உத்தவன் கேட்டார், என்ன நான் ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு கேட்டார். பக்தி யோக தியானத்தை அவளுக்கு உபதேசம் பண்ணிட்டு வா அப்படின்னு. இவன் ரொம்ப படிப்பாளி, நல்ல பக்தன், அதனால இவனை அனுப்பினார். பிருந்தாவனம் வந்து ஆட்சிகள் எல்லாம் பார்த்தார், எல்லா கோபிகைகளையும் பார்த்தார். இவாளுக்கு எதுக்கு பக்தி யோக தியானம், நான் போய் உபதேசம் பண்ணணும், இவா எதை பார்த்தாலும் கிருஷ்ண ஸ்மரணமாகவே இருக்காளே, எதை தொட்டாலும் அவன் ஸ்மரணமாகவே இருக்காளே, சாஸ்திர ஞானம் உள்ள எனக்கு இவாளை மாதிரி பக்தி பண்ண தெரியலையே அப்படின்னு. அந்த பக்தி வரத்துக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, வந்தே நந்தபிரஜ ஸ்திரீனாம் பாதரேணும் அபிக்ஷண சகான்னு அவளுடைய பாத தூணியில் விழுந்து புரண்டாதான் எனக்கு அந்த பக்தி வரும்னு அவர் விழுந்து புரண்டார். அப்போது அந்த பிருந்தாவன மண், அந்த மண்ணில் உள்ள கோபிகளோட பாத தூளி பட்ட அந்த மண் அவ்வளவு வசதி. அந்த தூளியில் புரண்டுட்டு அதை அந்த தூளி முழுக்க தன்னுடைய உடம்புல அள்ளிண்டு கொண்டு போய் கிருஷ்ணனுக்கு கொடுப்போம், இது போகியமாக இருக்கும் அவனுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்தாராம். திரும்பி வந்த உடனே கண்ணன் கேட்குறான், அவளை பார்த்தேளா அப்படின்னு கேட்ட உடனே கேவி 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 அழற. ஏ கண்ணா, உன்னோட மகிமையை சொன்னாலும் நான் சொல்லிடுவேன், கோபிகளோட பிரேமையை வார்த்தைகளால் என்னால் வர்ணிக்கவே முடியாது கண்ணா அப்படிங்கிற. இதுதான் மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம். அப்புறம் அவர் சொல்கிறார், குருடர்களை காண வைக்கும், ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம். இதுக்கெல்லாம் நான் உதாரணம் சொல்லலை, ஏன்னா அரை மணி துளிகளில் முடிக்கணும்னு சொன்னதுனால. கடைசியாக, அடையாத கதவிருக்கும் சந்நிதானம், மஞ்சாத சொல்லிருக்கும் சந்நிதானம். பக்தர்கள் எப்போ வந்தாலும் அருள் புரியணும் அப்படின்னு கதவை திறந்து காத்துன்னு இருக்கான். அஞ்சேல் மாசுசக, இங்கே போய் சீனிவாச பெருமாளை பாருங்க, கை வச்சுட்டு மாசுசக, கவலைப்படாத, சோகப்படாத, என்ன சரணாகதி நீ பண்ணிட்ட இல்லையா, கவலையாக இருக்குன்னு சொல்லவே சொல்லாத அப்படிங்கிறானா. அதனால நம்ம அவன்கிட்ட என்ன பிரார்த்திக்கணும், எப்படி பிரார்த்திக்கணும்? கருணை என்னும் கண் திறந்து காக்க வேண்டும். கண்ணனுடைய கண்கள் கருணாமயமானது. அதனால தான் நம்ம ஆண்டாள் சொல்கிறா, திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், எங்கள் மேல் சாபம் இழிந்து அப்படின்னு அவள் பாடுறான். என்னென்னா, ஒரு பாபமாக இருந்ததுன்னா பிராயச்சித்தம் பண்ணினா போயிடும். ஆனால் சாபங்கிறது அனுபவித்து தான் தீர்ந்தாகணும். எப்படி பரீட்சித்து பாம்பு தீண்டி சாவான்னு சொன்னாலோ அவன் அனுபவித்தான். ஆனால் நம்ம ஆண்டாள் என்ன சொல்கிறா, எங்கள் மேல் சாபம் இழிந்து, எப்போ நீ உன்னுடைய கண்களால் எங்களை கடாட்சம் பண்ணிட்டா எங்களோட சாபமும் போயிடும் அப்படிங்கிறா. காவல் அதுக்கப்புறம் சொல்கிறா, அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும். நாங்கள்லாம் பிறவிப்பிணி அப்படிங்கிற கிணத்துல விழுந்திருக்கோம், காவலுங்கிற கையை நீட்டி நீ எங்களை காப்பாற்றணும் கண்ணா. கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா, கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா. நாங்கள்லாம் மனசில் இருக்கிற நிறைய பாரம் இருக்குது. அந்த பாரத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, அவனுடைய திருவடியில் கொண்டு போய் இறக்கி வச்சுட்டு அவன் அதை தாங்கிக்க தயாராக இருக்கான். நீ பார்த்து எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு வாழ்க்கையில் நம்ம கொண்டு போய் நம்முடைய கஷ்டங்களை அவனுடைய திருவடியில் வச்சுடணும். வாழ்க்கையில் யார் தான் கஷ்டப்படலை, எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்கா. அப்போது அதை எதிர்த்து எப்படி நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையே இருக்குது. அதனால் கவலைகளை அவனுடைய திருவடியில் வச்சுட்டு, இனி நீ பார்த்து எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு பிரார்த்திச்சா
எந்த பாதிப்பும் வராமல் அவன் நம்மளை காப்பாற்றுவான்னு சொல்லி பத்மநாபன் தானே அந்த கண்ணன், இந்த இந்த கிருஷ்ணன், இங்கே இருக்கிற கிருஷ்ணன், அவன் நம்மளை காப்பாற்றுவான்னு சொல்லி அடியேன் அந்த கிருஷ்ணனுக்கு மங்களம் பாடி அமைகிறேன். இந்த வாய்ப்பை அடியேனுக்கு நல்கிய இந்த குழுமத்தாருக்கும் இங்கு அமர்ந்து பொறுமையாக கேட்டவங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுண்டு, ஏதாவது பிழையாக சொல்லியிருந்தால் க்ஷமிக்கணும்னு பிரார்த்தித்து அவனுக்கு மங்களம் பாடி அமைகிறேன். கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணா கண்ணா கண்ணா